ஹலோ கேஸ் வெல்கம் டு 3 முடிச்சு ப்ரோமோ. டுடே எபிசோட நான் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த மாதகி இருக்கால, மாதகி வந்து செட் பண்ண பிளான் படியே வந்து புனிதா வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா புனிதா மேலே தானே என்ன பழியம் விழுந்திருக்கும், புனிதா ரூமில் தானே போய் இந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாமே வச்சிருப்பா. இது வந்து போலீஸ் எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அருணாச்சலம் போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார்ல கோர்ட்டில். எப்படின்னா இந்த மாதிரி என் பொண்ணு வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கணும் 2 வீக்ஸ்க்குள்ளான்னு சொன்னோடனே எல்லா போலீஸும் மொத்தமாக தேடிக்கிட்டு இருப்பாங்க சுரேகா. அந்த விஷயமா வந்து மார்னிங்கே வந்து இந்த மாதிரி சுந்தரவழி வந்து பார்க்குறாங்க. பார்த்து இந்த மாதிரி கேட்குறாங்க போலீஸ் வந்து, நீங்கள் உங்களுக்கு யார் மேலே சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அவள் வந்து நந்தினி மேலே சொல்கிறா. நந்தினி மேலே சொன்னோடனே நந்தினி ரொம்ப சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு எவிடன்ஸ் சிக்கலை. அதோட வந்து எங்களுக்கு என்னமோ இந்த பொண்ணு கிடைத்திருக்க மாட்டாங்கன்னு தோணுதுன்னு சொன்னோடனே, அப்போல்லாம் இல்லை இவளோட ஃபேமிலி தான் காரணம் சொல்லும்போது, ஃபேமிலியா இப்போ என்ன சொன்னீங்க, ஃபேமிலி சொன்னீங்கல்ல, இவங்களோட ஃபேமிலி எங்கே இருக்கான்னு தெரியுமான்னு கேட்கும்போது அவங்களும் இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னோடனே, சரி அவங்க ரூம் நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன், ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நந்தினியோட புனிதாவோட ரூம் வந்து சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணும்போது புனிதா ட்ரெஸ்ஸு கீழே வந்து இந்த மாதிரி எவிடன்ஸ் இருக்கலாம் பார்த்துருந்தாங்க. சார் ஏதோ ஆடியோ இருக்குது சார், ஏதோ இப்போ முடி ஏதோ ஜுவல்ஸ்லாம் இருக்குது சார்னு சொன்னோடனே இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டணும். இது வந்து சுரேகாவோட கொலுசு தான், அது சுரேகாவோட முடி, சுரேகாவோட ஆடியோ கேட்டோடனே ஷாக் ஆகிட்டு எல்லாத்துக்கும் காரணம் இவதான் சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே சுந்தராடி சொல்கிறா. பாத்தியாடி, நான் எத்தனை தடவை சொன்னேன் பாத்தியாடா, பாத்தியா சூர்யான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோடனே எல்லாரும் ஷாக்கில் இருக்காங்க. அவள் இப்போ இந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க. ஆஃபீஸ் போயிருக்கான்னு சொன்னோடனே அவளை சும்மா விடாதீங்க சார், என் பொண்ணு வந்து ஏதோ பண்ணி வச்சிருப்பா, எப்படியாச்சும் பொண்ணு வந்து மீட்டு கொடுங்கன்னு சொன்னேன். மேடம் அதான் விசாரிச்சுட்டு இருக்கோம்ல, உங்கள் பொண்ணுக்கு எதுவும் இருக்காது, இவனை எப்படியாச்சும் அரெஸ்ட் பண்ணிட்டு உங்கள் பொண்ணை மீட்டு கொடுக்கணும் எங்கள் பொறுப்புன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நேராக ஆஃபீஸ் போகிறாங்க. அப்போ நந்தினி வந்து எவ்வளோ தடுக்கிறா, என் தங்கச்சி அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொன்னோன்னே சுந்தரம் வந்து கடுப்பாகிட்டு அப்படியே ஒரே அரைஞ்சு வந்து இவ்வளோ தைரியம் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்போம், உன் தங்கச்சி தாண்டி எல்லாத்துக்கும் காரணம், உன் மேலே இருக்கிற பாசத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, சார் அந்த புனிதா வந்து எதுவும் சும்மா விடாதீங்க சார் சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோமா, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நேரம் ஆஃபீஸ் போய் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி புனிதா வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு நேரம் ஸ்டேஷன் கூட்டு போயிடறாங்க. இந்த விஷயம் சூர்யாவுக்கு தெரிஞ்சு சூர்யா வந்து ஆனால் எதுக்கும் கவலைப்படாது, ஸ்டேஷனில் போய் புனிதா பார்க்கலாம்னு சொல்லிட்டு சூர்யா வந்து புனிதா அப்படின்னா நந்தினியை கூட்டி ஸ்டேஷன் போகிறான். ஸ்டேஷன் போயிட்டு இந்த மாதிரி புனிதாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்னாச்சு புனிதா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு எதுவும் தெரியாது மாமா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ எப்படி தெரியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லிட்டு இந்த மாதிரி நந்தினி வந்து கத்த ஆரம்பிக்கிறா. இதுக்கு தானே நான் படித்து சொன்னேன், யாரையும் நம்பாத, யாரையும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு, பாத்தியாடி இப்போ வந்து என்ன நிலைமை நிற்கிறேன்னு சொன்னோன்னே, நான் என்னக்கா பண்ணேன்னு சொல்லும்போது, முதல்ல அந்த பையனோட எதுக்கு சேர்ந்தேன்னு சொல்லிட்டு மாதிரி இருக்கும்போது, இதுக்கு அந்த பையனுக்கு எந்த சம்மந்தம் சொல்லும்போது, ஏன்டியா இன்னமும் அவனுக்கு புரியலை, இந்த கம்மல் உனக்கு யார் முதல்ல கொடுத்தான்னு சொல்லும்போது, இந்த மாதிரி அந்த பையன் தான் கொடுத்தான், இந்த மாதிரி பெர்ஃப்யூம் யார் கொடுத்தான், அந்த பையன் தான் கொடுத்தான், அப்புறம் வந்து இது அந்த கிஃப்ட்லாம் வந்து யார் வச்சா, அந்த பையன் தான் வச்சானா, அப்போ இதுக்கும் அந்த பையனுக்கு தானே சம்மந்தம் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோடனே யோசிக்கிறா புனிதா. யோசித்தோடனே சரி புனிதா அந்த பையனோட ஃபோட்டோ இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது, இல்லை மாமான்னு சொல்லும்போது, இந்த ஃபோட்டோ இல்லையா, அப்போ எப்படி நான் லவ் பண்ணுறேன், சரி ஓகே ஃபோட்டோ இல்லை விடு, அட்ரஸ் ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்கும்போது, தெரியாது மாமான்னு சொன்னேன். தெரியாது, அட்ரஸ் கூட தெரியாதான்னு சொல்லிட்டு, சரி ஓகே இத்தனை நாள் பேசியிருக்கீங்க, அவன் என்ன வேலை பார்க்குறான்னு தெரியுமா கேட்கும்போது, பைக் டாக்ஸி ஓட்டுறான், பைக் ரெட் கலர் பைக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னேன். ரெட் கலர் பைக்குன்னு சொன்னேன். சூர்யாவுக்கு வந்து ஒரு ஹிண்ட் ஆகுது, ஒருவேளை அவனா இருக்கும்போது சொல்லிட்டு சூர்யா யோசிக்கிறான், யாருன்னா இந்த மாதிரி நந்தினி அப்படின்னு நந்தினி குடும்பத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன், போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன், அப்புறம் வந்து இந்த மாதிரி ரஞ்சிதா வந்து கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணுவேன், அது பார்த்தான்னு சொல்லிட்டு இப்போ வந்து புனிதா வந்து லவ் பண்ணி ஏமாற்றி இந்த மாதிரி ஏமாற்றி கரெக்டாக இது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சூர்யா வந்து கரெக்டாக யோசிச்சு கண்டுபிடிச்சிட்டு சரி ஓகே நான் அவனாக தான் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லும்போது, அவனை எப்படியாச்சும் நான் கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த பிரச்சனை நீயே வெளியே வந்துடுவேன், சுரேகா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம், அது மட்டும் இல்லாமல் ஹரிதா யார் கொலை பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதோட எப்படி மாமா கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்துக்க மாமா. அவங்க ரீசெண்டாக அவன் வந்து என்ன ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான்னு சொல்லும்போது, வீடு அட்ரஸ் தெரியுமான்னு சொல்லும்போது, இந்த அட்ரஸ் வந்து இந்த மாதிரி சொல்கிறான். சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு சூர்யா வேகமாக போய் அந்த வீட்டில் பார்க்குறான். வீட்டில் பார்க்கும்போது சேர் கயிறுலாம் இருக்குது, பார்த்துட்டு வந்துட்டு ஷாக் ஆகிடுறான் சூர்யா. அப்போ இத்தனை நாள் வந்து சுரேகா வந்து இந்த வீட்டில் தான் கிட்னாப் பண்ணி வச்சிருந்துருக்கா, அப்போ அவன் தான் காரணம்னு சொல்லிட்டு சூர்யா கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அப்போ இவனுக்கும் ரஞ்சித்துக்கு ஏதாச்சும் லிங்க் இருந்தாலும் இருக்கும், கன்ஃபார்ம் இருக்கும்னு சொல்லிட்டு சூர்யா வந்து இந்த மாதிரி போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி கால் பண்ணி சொல்கிறான். அப்போ போலீஸ் வந்து திட்டுறாங்க, நீங்கள் போலீஸா இல்லை நாங்கள் போலீஸான்னு சொல்லிட்டு, எதுக்கு சார் நீங்கள் முதல்ல போனீங்க, எதாவது இருந்தால் எங்களுக்கு தானே இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு, எது கிரிமினல்ஸ் ஏதாச்சும் எவிடன்ஸ் விட்டு போயிருப்பா, இப்போ நீங்கள் போனனால இப்போ உங்கள் மேலே தான் நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும், என்ன சார் நீங்கள் படிச்சிருக்கீங்க, இந்த இது கூட உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. சார் முதல்ல கண்டுபிடிச்சேன் நான் தானே, வாங்க சார்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னேன். சரி வாரம் நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருங்க வாரம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு, என்ன சூர்யா சார் சொல்லிட்டு, இங்கே தான் பார்த்தீங்களா, இங்கே தான் என் தங்கச்சி ஏதாவது கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோன்னே, சரி சரி நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ன எனக்கு பண்ண டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தது நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க, அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்கு போகலாம்.
இந்த மாதிரி வந்து போலீஸ் வந்து ஷாக் ஆகிட்டு இந்த மாதிரி சரி ஓகேன்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க, விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சூர்யா வந்து நந்தினியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடறேன். வீட்டுக்கு போனேன், இவளை எதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுந்தரவல்லி சொல்கிறாங்க. ஏன் எதுக்கு நான் கூட்டிகிட்டு வரக்கூடாது, என் ஒய்ஃப் நான் கூட்டிட்டு வரக்கூடாது, இப்போ இது குடும்பத்தில் இருக்க அந்த தங்கச்சி புனிதா தானே இந்த மாதிரி நம்ம உன்னோட தங்கச்சி வந்து கடத்தி வச்சிருக்கா, அது தெரிஞ்சவளை இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரா, நீ எப்படி உன் தங்கச்சிக்கு மேலே உனக்கு பாசமே இல்லையாடா சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது அருணாச்சலமும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. ஏன் நந்தினி நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ணேன், எதுக்கும் உன்னோட தங்கச்சி இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லும்போது அப்பா நீங்களுமான்னு சொல்லிட்டு ஐயா நான் எதுவும் பண்ணலையா, அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சி நிரபராதி நான் கூடிய சீக்கிரம் நிரூபிக்கிறேன்னு சொல்லும்போது பேசாதம்மா நிரூபிச்சு காட்டுமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அருணாச்சலம் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. வந்து எப்போ இந்த பெரிய ஐயாவே இந்த மாதிரி சொன்னாரோ அப்போவே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், என் தங்கச்சி நல்லவன் நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லும்போது சுந்தரில் அவன் கிழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டி இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் வந்து நல்லது மாதிரியே நடிக்கிறீங்க, அதாண்டி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இல்லாமான்னு சொல்ல என்ன நொல்லாமா இங்கே ஒரு சூர்யா எங்கே ஒரு இவ்வளோ மட்டும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தேன்னா அவள் காலை வெட்டிடுவேன் நான் சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் வெட்டுங்க ஆகும்னு சொல்லிட்டு சூர்யா வந்து நம்பிட்டு இருந்தோடனே என்னடா இது பண்ண மாட்டேன் ஒரு தடவையும் நான் வார்த்தையில் சொல்ல நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மாதவி இதெல்லாம் பார்த்து ரொம்ப சிரிச்சு சந்தோஷமாக இருக்கா. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதோட பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து ரஞ்சித்திட்டையும் கௌஷிக்கிட்டையும் சொல்லணுமே சொல்லிட்டு வெளியே போயிட்டு தனியாக போயிட்டு இந்த மாதிரி கால் பண்ணி இந்த மாதிரி கௌஷிக்கு கான்ஃபரன்ஸ் போட்டு இந்த மாதிரி ரஞ்சித்தை கான்ஃபரன்ஸ் போட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு மாதிரி சொன்னபோது என்ன சொல்லு மாதையின்னு சொல்லும்போது அவள் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறா. இங்கே என்னென்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி புனிதா வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. எப்படின்னா நந்தினிக்கும் சூர்யாவுக்கும் சுந்தரவல்லிக்கு சண்டை நடக்குது. அப்புறம் வந்து எல்லாருக்கும் மொத்த ஃபேமிலி கொலாப்ஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே ஓ அந்த மாதிரிலாம் நடக்குதான்னு சொல்லிட்டு சந்தோஷம், நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அதுதான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சித் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். சரி ஓகே நான் இப்போ வெளியே இருக்கிறத பார்த்தா யாருக்கு டவுட் வந்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கல்யாணம் வந்து இதெல்லாம் ஒட்டுக்கிட்டு வந்து கல்யாணம் என்ன பண்ணுறான் அப்படின்னா போய் சின்ன ஐயாட்ட அந்த மாதிரி சூர்யாட்ட சொல்கிறான், சூர்யா எனக்கு இன்னும் மாதையா மாமெல்லாம் டவுட்டாக இருக்க சொல்லுவது ஏன்னா இந்த இங்கே பிரச்சனை நடந்துக்கிறதுக்கு தனியாக போய் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க சொன்னது. ஓ நான் பார்த்துக்கிறேன் நீ விட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி சூர்யா வந்து மாதைய மேலே ஒரு கண்ணு வைக்கிறான் அப்படின்னா மாதைக்கு இதுக்கு சந்தேகம் அப்படின்னா சூர்யா வந்து எப்படின்னா பாக்ஸ் கிஃப்ட் இதுக்கு முன்னாடி கிஃப்ட் பாக்ஸ்லாம் வந்து வெளியே தான் வச்சாங்க, இப்படி வந்து புனிதா ரூம்குள்ளே வந்து இந்த மாதிரி முடி ஆடியோலாம் வந்துருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கல்யாணம் சொன்னோன்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்போ வந்து மாதைக்கு இந்த கொலகாரருக்கு தான் டவுட்ஸ் அந்த லிங்க் இருக்குது. அப்போ வந்து இவ்வளோ பிடிச்சாலுமே அவனை பிடிச்ச மாதிரி தான் சொல்லிட்டு சூர்யா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து இவ்வளோ நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டுபிடிச்சோம்னு சொல்லிட்டு இவன் இனிமேல் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து எங்கெங்கே போகிறாலோ அதெல்லாம் வந்து சூர்யா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவன் யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூம் அதே பெர்ஃப்யூம் தான், எப்படின்னா ஸ்மெல் அப்படி தான் வருது. அதை பார்த்துட்டு வந்து ஷாக் ஆகிடும் சூர்யா. அப்போ ஒருவேளை கண்டிப்பாக இவ்வளோ கொலை பண்ணியிருப்பாளா ஹரிதாவன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் சூர்யா. இருந்தாலும் இருக்கும், ஏன்னா ஒரு லேடி தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நந்தினி அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு என்னமோ இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் ஃபாலோ பண்ண நினச்ச மாதிரியே இந்த மாதிரி போய் தனியாக போய் ஒரு இடத்துல நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. வெயிட் பண்ணோன்னே ஒரு பையன் வரான், வந்து அவளுக்கு காரில் ஏற்றிட்டு போகிறான். அது சூர்யா வந்து ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது டிராஃபிக் சிக்னலில் மாட்டிக்கிட்டு அந்த சூர்யா வந்து காரை மிஸ் பண்ணிடுறான். அது சூர்யா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான். டேமேஜ் இன்னும் கொஞ்சம்னா கண்டுபிடிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு சூர்யா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எங்கே போயிடப்போறா, நம்ம ஒரு வீட்டுக்கு தான் வந்தோம், இன்றைக்கி வீட்டுக்கு வரட்டே இவளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து ரொம்ப டென்ஷனில் இருக்கான். டென்ஷனில் இருக்கும்போது அதே சமயம் வந்து மாதவி போய் ரஞ்சித்தை மீட் பண்ணி கௌஷிகை மீட் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு வந்தோடனே இந்த மாதிரி சூர்யா கேட்குறேன் எங்கே போயிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு மாதிரி கேட்கும்போது அது என்னோட பர்சனல், நான் எங்கே வேணா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாதிரி கேட்கணுன்னே இந்த சுந்தரம் வந்து எதுக்குடா அவளை பிடிச்சி நிப்பாடி பேசிக்கிட்டு இருக்குன்னு கேட்கும்போது இவன் எங்கே போயிட்டு இருந்தாலும் இப்போ கேட்குறீங்கன்னு சொல்லலாம், அது அவளோட பர்சனல், அதில் நீ தலையிறன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுந்தரவல்லிக்கும் சூர்யாவுக்கு மட்டும் சேனல் நடத்திட்டு இருக்கு. அவள் இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.